ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெறுது. அதனால ஆலங்குடி போன்ற குரு ஸ்தலத்துல அன்றைய தினம் சிறப்பு பூஜைகள், சிறப்பு யாகங்கள் நடைபெறும். அடுத்ததா திருக்கணித பஞ்சாங்கம் தான் நாம ஜோதிட முறையை நம்ம பயன்படுத்துறது. அது எப்போன்னு கேட்டீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி அதிகாலை 2:55 இந்த நேரத்துல தாங்க குரு பெயர்ச்சி நடைபெறுது. இது பாத்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள்ல ஏற்படுத்தி போகுது. முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா பொருளாதாரத்துல பேரும் வீழ்ச்சி ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, குரு கடகத்துல உச்சம் அடைந்தாலுமே சரி, அவர் கூட இணையக்கூடிய கிரகம் என்பது கேதுவா இருக்குது. கேதுவும் குருவும் வரும் இன்னும் சில மாதங்கள்ல ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் என்பதால பொருளாதாரத்துல நிறைய வீழ்ச்சிகள், நிறைய அசம்பாவிதங்கள் எல்லாமே ஏற்படதான் போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்லயும் சரி, சரியான ஒரு அணுகுமுறைன்றது இருக்காது. சில நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை கவிழும் நிலையும் இருக்குது. அதனால இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். மீனம் ராசினருக்கு உங்க ராசி அதிபதி குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல உச்சமடைகிறாரு. அங்கிருந்து 9ஆம் பார்வையா உங்க மேல விழுதுங்க. சோ 7.5 சனி உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தினாலும் சரி, இப்போ உங்களுடைய ராஜ்யம் தாங்க. என்னதான் 7.5 சனி எவ்வளவு பாதிப்பு கொடுத்தாலும் உங்க ராசி அதிபதி குரு பலமா இருக்கிறார்ல, அங்கிருந்து உங்க ராசியை பார்வையிடுறாருல. சோ மத்தவங்களுடைய எல்லோருடைய கண்ணும் உங்க மேலதான் இருக்கும். நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஜென்மத்தில் இருக்கும் சனி உங்களை சும்மா இருக்க விட மாட்டாரு. நீங்க மந்தமா இருந்தீங்கன்னா அந்த இடத்துலதான் உங்களுக்கு தொல்லையும் பிரச்சனையும் இருக்கும். இதே நீங்க உழைப்ப போடுறீங்க, எஃபோர்ட்ஸை போடுறீங்கன்னா உங்களுக்கு டபுள் ரிசல்ட் கிடைக்கும். குரு பார்வை உங்க மேல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நீங்க என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களா, சக்சஸ் ஆகுங்க. உங்க ராசி அதிபதி உங்களுக்கு பலமா இருக்கிறது 11ஆம் இடத்துலயும் சரி, உங்களுக்கு 9ஆம் இடத்துலயும் சரி. இந்த மாதிரி 9ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துலயும் குரு பார்வை இருக்கணும் போது பாக்கியங்கள் அள்ளி வழங்குறாரு குரு. அதுவும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா லாபங்கள் அதிகமா ஏற்படக்கூடிய காலகட்டமா தான் இருக்கு. மீன ராசினர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாவே தொழில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுல ரொம்ப மந்தமா இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா 2022 2023 இருந்தே மீன ராசினர்கள் நிறைய பேர் நிறைய விஷயத்துல ஏமாந்துருக்காங்க. உறவு முறை சிக்கல் இருந்திருக்கும், தொழில்ல வியாபாரத்துல சிக்கல்கள் இருந்திருக்கும், வேலை செய்யற இடத்துல சிக்கல்கள் இருந்திருக்கும். அந்த இடத்துல உங்களை பிடிச்சு வச்ச மாதிரி உங்களை யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க சொல்றத நீங்க செய்யக்கூடிய காலகட்டமா இருந்திருக்கும். பட் இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னு தான் சொல்றேன். இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு கண்டிப்பா ரிசல்ட் இருக்கு. பட் நீங்க எஃபோர்ட் போட்டுதான் ஆகணும். சும்மா இருந்தீங்கன்னா ஜென்மத்தில் இருக்கும் சனி உங்களை நல்லாவே பழி வாங்கிடுவாரு. ஸோ நீங்க உழைப்பு அதிகமா போடுங்க. உங்களுடைய அதிபதி குரு பார்வைன்றதுனால உங்களுக்கு நல்ல நல்ல லாபங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதே மாதிரி கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியில உங்களுக்கு நல்ல அலைன்ஸாவே வருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. மீன ராசினர் குழந்தைகள் மூலமா தான் உங்களுக்கு தொல்லைகள் பிரச்சனைகள்ன்றது இருக்கு. ஸோ அவங்க ஏதாவது ரொம்ப தொல்லை பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க அவங்கள அதட்டுறேன், அவங்கள கண்ட்ரோல் பண்றேன்னு நீங்க ஏதாவது வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது, அடடா இந்த அம்மா என்ன இப்படி பண்றாங்க, இவருன்னா அந்த குழந்தைய இவ்வளோ திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல அந்த பழி திரும்பிடும். குழந்தை அமக்கலம் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா குழந்தைய நீங்க சரியா பாத்துக்கல, குழந்தைய நீங்க ரொம்ப கண்டிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அவமான பேரை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இந்த குரு பெயர்ச்சி இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்க. அதே மாதிரி குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாருன்றதுனால இந்த நேரத்துல உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு நல்ல அனுகிரகத்தையும் நல்ல ஆலோசனைகளும் வழங்க காத்துட்டு இருக்குங்க. நீங்க ஒரு முறை போய் அவங்கள போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் இருக்கு, நல்ல முன்னேற்றங்களும் இருக்குது. படிக்கும் மாணவர்களுக்கும் சரி,
நீங்க எந்த மாதிரியான கோர்ஸ் எடுக்கணும்னு நீங்க எஃபர்ட் போடுறீங்களோ கண்டிப்பா அந்த கோர்ஸ் கிடைச்சிடும். அதே மாதிரி பணத்துக்காக ரொம்ப நாளா நீங்க காத்துட்டு இருந்திருப்பீங்க. அடடா ஃபீஸ் கட்ட முடியலையே, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதே அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டா அந்த டைம்ல யாரோடைய உதவிகளும் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். அது மூலமா உங்க படிப்பை தொடர்ந்துருவீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு படிப்பு எந்த இடத்துலயும் டிஸ்டர்ப் ஆகாதுங்க. லாஸ்ட் இயர் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து எல்லாரும் சொல்றத தலையாட்டி கேட்டுட்டு இருக்க காலகட்டமா இருந்திருக்கும். ஆனா இப்ப எப்படி இருக்கும்னு தெரியுங்களா? நீங்க என்ன சொல்றீங்கன்றத மத்தவங்க காது கொடுத்து கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க அந்த இடத்துல முயற்சிகள் எடுத்தா போதும். அந்த முயற்சிக்கு வெற்றிக்கு பாராட்டுறதுக்கும் கை தட்டுறதுக்கும் உங்களை சுத்தி இருக்கவங்க ரெடியா இருக்காங்க. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஜென்மத்துல இருக்கும் சனி நீங்க முயற்சிகளை எதுவும் எடுக்காம இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கஷ்ட காலமா இருக்கும். உங்களுக்கு சோதனைகள் அதிகமா இருக்கும். இதே நீங்க முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னு போது கண்டிப்பா அது உங்களுக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சி காலத்துல நீங்க எந்த மாதிரியான வழிபாடு பண்ணலாம்னா, நமோ நாராயணா சொல்லி பெருமாள் வழிபாடும் பண்ணலாம், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடும் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசினர் இத்தனை காலமா நீங்க ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு அவமானத்தையும் யாரோடைய கண்ட்ரோல்லையும் நீங்க இருக்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனா இந்த குரு பெயர்ச்சி காலம் என்பது அதுவும் ஜூன் டு அக்டோபர் மந்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய காலகட்டமா தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய உங்க பிளான்ஸ் எல்லாம் டக் 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 அடுத்து என்ன பிளானுப்பா நான் இதையும் முடிச்சிடறேன், அடுத்தது இதுவா அதையும் முடிச்சிடறேன் அப்படின்னு டக் டக்குன்னு முடிக்கக்கூடிய காலகட்டமா தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வாய்ப்பை நீங்க நழுவ விட்டுறாதீங்க. புது முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அக்டோபருக்கு அப்புறம் குரு அதிசாரமா 6ஆம் இடத்துல நுழையிறாருன்னும் போது இந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நிறைய உழைக்கிறீங்க பாத்தீங்களா, நிறைய வேலை பார்க்குறீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு உடம்புக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். குரு அதிசாரமா 6ஆம் இடத்துல நுழையும் போது நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏதாவது எக்ஸாம் ஏதாவது அட்டென்ட் பண்றீங்கன்னா இன்னும் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதிக எஃபோர்ட் போடுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. அதே மாதிரி புதுசா நீங்க வேலை தொழில மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளா கூட இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு வேலையில ஒரு அசௌகரியத்தையும் இத்தனை நாள் உங்களுக்கு வேலையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தாம தடுக்கல் ஏற்படுத்தியிருப்பாரு. தடங்களை ஏற்படுத்திட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. உங்களுக்கு அந்த வேலையில நல்ல மாற்றம் வர காத்துட்டு இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதி குரு அந்த இடத்துக்கு நுழையிறாரு. டிசம்பர்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்க கேது வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்துடுறாருன்னும் போது சோ வேலை தொழில்ல நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். மீன ராசினர் 7.5 சனி காலம் துவண்டு போகாம உங்க ராசி அதிபதி குரு உச்சம் அடைகிறாரு, அங்கிருந்து உங்க குரு பார்வை இருக்குது அப்படின்ற தைரியத்தோட தன்னம்பிக்கையோட புது முயற்சிகள் எடுங்க, எல்லாமே சக்சஸ் ஆகும்.